Good morning students. Today if A and B are independent event with P of A equal to 0.4 and P of B equal to 0.5, find P of A union B கேட்டிருக்காங்க. அதாவது A and Bங்கிறது ஈவெண்ட்டு, இந்த ரெண்டு ஈவெண்ட்டு எப்படி இருக்குது, இண்டிபெண்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்கான அவுட்கம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா P of Aக்கு 0.4ம் P of Bக்கு 0.5 கிடச்சிருக்கு. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண சேர்த்து நமக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் P of A யூனியன் B. இப்போது சொல்யூஷனில் சின்ஸ் A and B ஆர் இண்டிபெண்ட்னா P of A இன்டர்செக்ஷன் B ஈக்குவல் டு P of A இன்ட்டு P of B. இந்த ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அப்போ தேர்ஃபோர் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, P of A யூனியன் B கேட்டிருக்காங்க. அப்போ P of A யூனியன் Bக்கும் இதுதான் ஃபார்முலா. P of A plus P of B minus P of A intersection B. ஸோ இப்போ நமக்கு இதில் வந்துட்டு P of A ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் P of Bயும் கொடுத்துருக்காங்க. ஆனால் P of A intersection B தெரியாது. ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா P of A இன்ட்டு P of B. அப்போது P of Aக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம், 0.4 ப்ளஸ் 0.5 மைனஸ் 0.4 இன்ட்டு 0.5. அப்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 0.9 மைனஸ், ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 0.2 கிடைக்கும். ஸோ இதுலேருந்து இதை சப்ட்ராக்ஷன் பண்ணால் 0.7. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.